வணக்கம். நிறைய சின்ன குழந்தைங்க விளையாடும்போது நம்ம பார்த்துருப்போம். அதாவது அவங்களுக்கு கிடைக்கிற டாய்ஸை வச்சு அல்லது வீட்டில் இருக்க பொருளை வச்சு அவங்க விளையாடுறத வச்சே நம்ம வந்து இவன் வந்து ஒரு இன்ஜினியர் ஆக போகிறான், இவன் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆகலாம், இல்லை ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆவான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோன்னா அவர் ஒரு டாய் கொடுக்குறோன்னா சில குழந்தைங்க வந்து அதை வச்சு கனெக்ட் பண்ணி பண்ணுற குழந்தைங்க இருக்காங்க. சில குழந்தைங்க அதை ஃபுல்லாக பிரித்து போட்டுட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு இருக்க குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு நம்ம ஏவுகணை நாயகன் மாதிரி ஒரு அப்துல் கலாம் மாதிரியும் வரலாம். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான பர்சனாலிட்டிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சரியான கெரியர் பார்த்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது வந்து அவசியமான ஒன்று. அதை பற்றின நாலேஜுக்கு சம்மந்தமான பதிவு தான் இது. அதாவது லைக் நீட் மாதிரியே என்ஜினியரிங்க்கும் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ என்ஜினியரிங் சாய்ஸ் எடுக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா, இல்லை என்ஜினியரிங்க்கு வந்து யாரெல்லாம் சூட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட பேசுகிறது மூலமாக, அவங்களுக்கு வந்து டெஸ்டிங் வைக்கிறது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஸ்வேஸ்வரையா இருக்கார். அதாவது 15th செப்டம்பர் என்ஜினியரிங் டே கொண்டாடுறதுக்கே ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். தென் மிசில் மேன் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம், அவரோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஸ்கூல்லாம் படிக்கும்போது அவர் வந்து நிறைய ஹெல்ப்பால் அவர் முன்னேறி வந்தவர், ப்ளஸ் அவரோட ஊக்கத்தால் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா மில்க்மேன் வர்கீஸ் கொரியன் சொல்லலாம். ஸ்ரீதரன் அவங்க வந்து மெட்ரோ மேன்னு சொல்லுவோம், அதாவது டெல்லி மெட்ரோவுக்கு வந்து மேஜராக ஒர்க் பண்ணவர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அப்ராடில் எடுத்துக்கிட்டோன்னா நிக்கோலோ டெஸ்லா சொல்லலாம். தென் எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா அவர் இஸ் அ ட்ரிபிள் இன்ஜினியர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களோட சிஇஓஸ் வந்து நாட் ஃப்ரம் மார்க்கெட்டிங்லேருந்து வந்தவங்களா இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஃப்ரம் என்ஜினியரிங் அப்படின்னு, அதாவது என்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்தவங்களா இருக்கணும், அதாவது என்ஜினியரிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அது சம்மந்தமான படிப்பு படிக்க போகிறவங்களுக்கு, அதாவது மேனேஜ்மெண்ட் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுற நாலேஜ் மட்டும் பத்தாது, அந்த ப்ராடக்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற டெக்னிக்கல் நாலேஜும் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து நல்லா நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு குழந்தை ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறதுனால, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதனால் சேர்ந்தேன் அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகக்கூடியதாக இருக்கலாம், படிக்க முடியாததாக இருக்குன்றது சொல்ல முடியாது. இல்லை ஒரு அப்போதைக்கு ஒரு உந்துதல்னால எடுத்தது திரும்ப வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. படித்து முடிச்சுட்டும் அந்த அவங்க படித்த படிப்பே வேஸ்ட்டுங்கிற மாதிரி கூட ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, கோர்சஸ் வந்து மோர் தென் 90 கோர்சஸ் சொல்லலாம். அது வந்து பார்த்தோன்னா மோர் தென் 438 காலேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜஸ் வந்து நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸாக சொல்லலாம். யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ் இருக்குது, கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜஸே தனியாக இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதாவது ஃபினான்ஸ்டு பை கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் வந்து ரன் பண்ணுறவங்க காலேஜஸ் இருக்குது. தென் அட்டானமஸ் மைனாரிட்டி காலேஜஸ்லாம் இருக்குது. இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஆஃபர் பண்ணுற கோர்ஸஸை மேஜராக நம்ம வந்து 4 ஸ்ட்ரீம் கீழே பிரிக்கலாம். அதாவது என்னென்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி அப்படின்னு பிரிக்கலாம். மேக்ஸ் டாமினண்ட்டாக, அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸ் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஏஐயில் பார்த்தோன்னா டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஏஐ மெஷின் லேர்னிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் எல்லாம், அதாவது அவங்களுக்கு வந்து மேக்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அவங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு சூட் ஆகுறது, அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தென் ஃபிசிக்ஸ் டாமினன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ட்ரிபிள்இ சொல்லலாம், இசிஇ சொல்லலாம், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லலாம், இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ நம்ம எனார்மஸ் சேஞ்சஸ், அதாவது சேஞ்சஸ் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றின நாலேஜ் புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் மூலமாக அந்த கோர்சஸ் அவங்க சூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் எடுத்துட்டோன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னோன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங், அதாவது கெமிக்கல் டாமினன்ஸில் வர்றது பார்த்தோன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லலாம், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லலாம்,
தென் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சொல்லலாம். தென் வந்து பார்த்தோம்னா பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் உருவாக்குறது, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி இருக்குது, பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது, பாலிமர் டெக்னாலஜி இருக்குது, இது பிளாஸ்டிக் ஓரியன்டு, செராமிக் டெக்னாலஜி, டெக்ஸ்டிலோ டெக்னாலஜி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் அண்ட் பயோடெக்னாலஜி இருக்குது, பேராமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதாவது நம்ம நிறைய ஆக்சிடெண்ட்டில் இல்லை ஏதோ பாடி பார்ட்ஸ் இழந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அதை உருவாக்கி தரக்கூடிய டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு ஆர்கனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரிசர்ச்சஸும் போயிட்டுருக்கு. அண்டு அது ஓரியன்டாக அவங்க வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. அதை பற்றின நாலேஜ் இருந்தால் அதில் ஆர்வம் இருக்க குழந்தைங்க தெரிஞ்சு படிப்பாங்க. ஸோ பயாலஜி டாமினன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சொல்லலாம், பயோடெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி வருது, ஜியோ இன்ஃபர்மேஷன்னு, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சொல்லலாம், ஆர்கிடெக்சர், அது இல்லாமல் ஆர்கிடெக்சரு, பேச்சுலர் ஆஃப் டிசைன், இந்த நாலேஜ்லாம் வந்து அவங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த கெரியர் சூஸ் பண்ணுறது அவங்க வந்து ஒரு அதாவது ஒரு அவங்களுக்கு வந்து வழிகாட்டி வந்து சரியானவங்களாக அமையணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய குழந்தைங்க பார்க்கலாம், எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தான், அதனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன், இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது ஸோ அதனால் எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ அதில் நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்ருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது வேர்ல்டு லெவலில் நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணுறது வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இருக்கக்கூடிய இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதாகவும் இருக்கலாம். இது மாதிரியான கோர்சஸ் வந்து அவங்களோட நாலேஜ், அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்கில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இதோட அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 மோடில் நடக்குது. அதாவது ஒன்று ஜேஇ எக்ஸாம் எழுதி, லைக் நீட் மாதிரி, மெடிசனுக்கு நீட் எழுதுகிற மாதிரி ஜேஇ எக்ஸாம் எழுதி அவங்க வந்து போகிறாங்க. ஜேஇ எழுதுனா ஜேஇ பார்த்தோன்னா அதாவது ஐஐடி கோர்சஸ், IIITயில் என்ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஜேஇ கூட வந்து ஜோஷா கவுன்சிலிங் மூலமாக, அதாவது ஜேஇ மெயின் அட்வான்ஸ் கிளியர் பண்ணி அவங்க வந்து போகலாம். இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ஐடிஸ் வந்து மோர் தென் 30 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து அவங்க பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் தென் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இது பண்ணுறாங்க. அதாவது பார்த்தோன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ், இன்டகிரேட்டட் கோர்ஸாகவும் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் சயின்ஸ் இருக்குது, டியூவல் டிகிரி கோர்சஸ் இருக்குது, 3 கோர்சஸ் இருக்குது. தென் ஆர்கிடெக்சர் இருக்குது, அது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. அப்புறம் பிளானிங் 4 இயர்ஸு கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறது. அதே வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கும்போது பார்த்தோன்னா டிப்ளமோ படிச்சுட்டு 10th அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டோ அல்லது +2 அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டைரெக்டாக இன்ஜினியரிங் வர ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா நாலேஜ் அவங்களுக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். அதாவது இன்னும் டிப்ளமோ முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கூட பேஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிவம் இருக்கார் இல்லைங்களா, நான் இஸ்ரோ சிவம் அவங்களாம் பார்த்தோன்னா டிப்ளமோ முடித்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து வந்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் நாலேஜ் இருக்க, எக்ஸ்போஷர் இருக்கிறதுக்கு அது ஒரு கண்டிப்பாக ஒரு உதவியானதாக இருக்கும். அப்புறம் இது மூலமாக டிஎன்இஏ அட்மிஷன் மூலமாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாகவும் அட்மிஷன்ஸ் போகலாம். அது வந்து எப்படின்னா கட் ஆஃப் மார்க் வச்சு ரேங்கிங் வந்து நிறைய கோட்டாஸ் மூலமாக கோட்டா வச்சு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து பார்த்தோன்னா சிஇஜி கேம்பஸ் கிண்டியில் இருக்குது, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது, எம்ஐடி கேம்பஸ் இருக்குது. இதிலெல்லாம் வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக யூனிவர்சிட்டி கீழே வருது. அது இல்லாமல் கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தோன்னா 11 காலேஜஸ் சொல்லலாம். தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர் இருக்குது, இட்ஸ் அன் அட்டானமஸ் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, தாஞ்சூர், திருச்சியில் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, காரைக்குடியில் இருக்குது, தேனியில் இருக்குது. தென் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது.
அதாவது அது வந்து பார்த்தோன்னா என்ஆர்ஐ ரேங்கிங் கீழே வர காலேஜஸாக இருக்கா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். அது இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சொல்லலாம். என்ஆர்ஐ ரேங்கிங் கீழே வர காலேஜஸை வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சொல்லலாம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர் சொல்லலாம், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லலாம், அப்புறம் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்குது. ஸோ இவங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஃபண்டட் பை கவர்மெண்ட்டோட ஃபண்டு கீழே அவங்க வந்து இருக்காங்க, பட் ரன் பை த ப்ரைவேட். ஸோ வந்து ஃபீஸ் எல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்குலாம் நாமினல் ஃபீயாக தான் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே நாமினலாக இருக்கும். அதே செல்ஃப் ஃபினான்சிங்னு போகும்போது கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் அடிஷ்னல் இருக்கும் போது, அதே வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இது மூலமாக போகும்போது அவங்களுக்கு ஃபீ வந்து கண்டிப்பாக நாமினல் ஃபீ தான் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு வந்து விழுப்புரமில் இருக்குது, திண்டிவனமில் இருக்குது, திருச்சியில், அரியலூரில், தென் பார்த்தோன்னா திருக்குவளை, தென் பன்ருட்டியில் இருக்குது, புதுக்கோட்டை, நாகர்கோயில், பட்டுக்கோட்டையில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, திண்டுக்கல் இருக்குது. அது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் காலேஜஸ் கேம்பஸ், அதாவது ரீஜனல் கேம்பஸ் பார்த்தோன்னா கோயம்புத்தூரில், திருநெல்வேலியில், மதுரையில், அதாவது 3 ரீஜன்ஸாக பிரித்து கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையில் வச்சுருக்காங்க. தென் எடுத்துட்டோன்னா என்ஐஆர்எஃப் ரேங்க்டு காலேஜஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த அவங்களுக்கு வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, அவங்கள வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ரோக்ராம்ஸு லைக் ஒர்க் ஷாப்ஸு இது மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும் அண்டு அப்டேட்டட் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஒர்க் ஷாப்ஸு, பேப்பர் ப்ரெசன்டேஷன், ரிசர்ச் ஓரியன்ட் ப்ராக்ரஸ்லாம் போயிட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி ஆகணும். தென் எக்யூப்டாக இருக்காங்களா, அதாவது லேபு எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஹாஸ்டலோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் செக் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்துக்கிட்டோன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லலாம், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அமிர்தா வித்யாலய், அதாவது அமிர்தா விஸ்வ வித்யாபீடமோட காலேஜஸ் இருக்குது. அதில் அமிர்தா சிபிஇ வந்து டாப் ரேங்கிங்கில் வந்துருக்குன்னு சொல்லலாம். சவிதா காலேஜ், சத்யபாமா, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் காருண்யா, தென் குமரகுரு, இது மாதிரி வந்து காலேஜஸ் 17 காலேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்ப்பாங்க, இப்போ தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பார்த்து எவ்ரி இயர் வந்து பார்த்துட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வைக்கும்போது நம்ம அந்த லிஸ்டிங் எடுத்து பார்க்கணும். அட்மிஷன் ப்ராசஸ் போகும்போது லிஸ்டிங் வந்து நம்ம வந்து அதாவது அந்த காலேஜோட வெப்சைட்டில் போனால் ஃபேக்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்குறது நல்லது. ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அங்கேயே படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணவங்களாம் இருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட நாலேஜ் வந்து அவுட் சைடுலேருந்து வந்தவங்கள விட மேபி டிஃபர் ஆகலாம். மேபி ரொம்ப தெரிஞ்சவங்கனால அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். அவங்களோட நாலேஜ் அந்த காலேஜுக்குள்ளே அதோடையே தங்கினதாக ஆகிடும். ஸோ வெளியிலலாம் படிச்சுட்டு வந்தவங்களா இருக்காங்களா, இல்லை சில காலேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்குறோம், அவங்க அங்கே ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய காலேஜஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது காலேஜோட வெப்சைட்டை விட ஆனால் யூனிவர்சிட்டி கீழே இருக்க வெப்சைட்டில் போய் அந்த காலேஜோட ஆக்சஸ் பண்ணி காலேஜில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி போய் பார்க்கும்போது ஸோ காலேஜ் வந்து ஓகே குட்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு டோக்கன் அப்படி, அதாவது அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுங்கிறத நம்ம என்ஐஆர்எஃப் எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு என்ஐஆர்எஃப் சர்டிஃபிகேட் காலேஜஸ் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக அதாவது தைரியமாக சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, அதாவது ப்ரைவேட்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறதுக்கும் பார்த்தோம்னா, அதாவது அவங்க எந்த ரீஜனலில் வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் இதிலலாம் இருக்கிறதுக்கும் தருமபுரி கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா எக்ஸ்போஷர்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நல்லா ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தோன்னா, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி என்ற மேஜரான ஜோன்ஸில் பிரிச்சிருக்காங்க. இந்த காலேஜஸ் வந்து ஒரு டாப் ரேங்கிங்கில் ஒரு 3-4 காலேஜஸ் அந்த ஜோனலில் வர்றது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கீழே இருக்க காலேஜஸ் எடுத்துக்கிட்டோன்னா
கண்டிப்பாக அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல் பார்த்தோன்னா இந்த காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒரு கெரியர் கைடு கூட வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் நம்ம பெறலாம். இல்லை வந்து ஸ்கூல்லையே நிறைய டீச்சர்ஸ் வந்து நாலேஜாக ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை தெரிஞ்சவங்க, இல்லை அந்த ஃபீல்டில் வந்து ஒரு எக்ஸல் ஆனவங்க இருக்கலாம். ஸோ அவங்க வந்து கூட கைடன்ஸ் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். இந்த காலேஜ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, இல்லைப்பா இந்த காலேஜில் பார்க்கும்போது நாங்கள் வந்து ஜஸ்ட் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து ஜாயின் பண்ணோம், பார்த்தா அங்கே போய் பார்த்தா காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, இல்லை ஃபேக்கல்ட்டிஸ் சரியா இல்லை ஃபேக்கல்ட்டிஸ் இருந்தாலும் சில வந்து ஃபேக்காகவே ரன் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அஃபிலியேஷனில் வந்து நிறுத்தி வைக்கிறதும் இருக்குது. சில காலேஜஸ் க்ளோஸ் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களும் அந்தளவுக்கு கிரேடாக இல்லாத அந்த மாதிரி காலேஜில் படிச்சுட்டு வர குழந்தைங்களோட நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இருக்காது. அவங்க தே ஹாவ் டு கம்பீட் வித் த வேர்ல்டு லெவல் இல்லையா. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உலகமே நம்ம கையில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கையில் இருக்க ஃபோனில் மூலமாக அதாவது டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு பேட்ச் வச்சுட்டு அது மூலமாகவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா குழந்தைங்களோட நாலேஜ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். அவங்க வந்து அட்டானமஸ் காலேஜாக இருக்காங்கன்னா அப்பப்போ வந்து காலேஜில் அதாவது சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கணும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து அதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கணும். பழைய கட்டடத்தில் வச்சுட்டு ஏதோ பேருக்கு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேருக்கு வந்து போர்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்பி குழந்தைங்க வந்து இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லலாம். இன்ஸ்பிரேஷன் கிடையாது கண்டிப்பாக, அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நான் ரிப்பீட்டடாக அட்மிஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வரதை வச்சும் குழந்தைங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு காலேஜில் வந்து நம்ம போய் என்கொயரி பண்ணுறதுக்கும் நெட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஆள்கிட்ட கொடுத்தா பர்சன் கிட்ட கொடுத்தா அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஓகே சூப்பராக இருக்குப்பா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் போல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க போல் இருக்குது, நல்ல கிரவுண்ட்லாம் இருக்கும் போல் இருக்குது, லேப் எல்லாம் நல்லா இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து நல்லா இருப்பாங்க போல் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பார்த்தோன்னா ஃபேக்காக அதாவது வேற எங்கேயா ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க சர்டிஃபிகேட்டை இங்கே வச்சுட்டு இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஒரு பேட்ச்க்கு எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க காட்டுறது ஒரு பேட்ச்க்காக இருக்கும், ஆனால் பார்த்தோன்னா 3 பேட்ச்க்கு அவங்களே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் ஃபேக்காக நிறைய காலேஜஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் இன்னமும் ஃபேக்காக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அங்கே படிக்கிற குழந்தைங்களோ அல்லது நம்ம நேராக போய் ஆக்சஸ் பண்ணாலோ அல்லது NIRF அந்த ரேங்கிங்கை பார்த்தோன்னாலோ தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு ஆன்லைன் அட்மிஷனுக்காக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டது TNEA online.org போயிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அண்ட் ஆல்சோ தே ஹாவ் டு அப்லோட் தேர் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் வச்சு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா தே வில் கோ ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் போவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அட்மிஷன் நடக்கும். தென் வந்து பார்த்தோன்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. அதில் ரவுண்ட் 1 வந்து பார்த்தோன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். தென் அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்தோன்னா ஒன்று அதாவது அலாட்மெண்ட் சர்டிஃபிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து சாய்ஸ் வந்து காலேஜ் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரேங்கிங் அடிப்பில் அவங்களுக்கு சாய்ஸஸ் கிடைக்கும். அதாவது ஹை ரேங்க்கில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு அதாவது டாப் ரேங்கிங்கில் இருக்க காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க வந்து ஒன்று ஓகே எனக்கு இந்த காலேஜ் வச்சுக்கிறேன் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பவும் நான் வந்து நெக்ஸ்ட் கவுன்சிலிங்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் போகலாம். டிக்ளைன் பண்ணிட்டு போகிறவங்க வந்து எந்த காலேஜும் வச்சுக்க முடியாது. அதே வந்து இல்லை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்சோ அப்பர்ட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா தே ஹாவ் டு
தென் வந்து அந்த காலேஜுக்கு அவங்க வந்து அந்த அலாட்மெண்ட்டை வச்சு அவங்க அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணிடணும். அவங்க தே ஹாவ் டு பே த ஃபீ டு த டிஎஃப்சிலேருந்து அந்த சென்டரில் போய் ஃபீ பே பண்ணிடணும். ஏன் இது வந்து ஒரு சேஃபர் சைடுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பிடிச்ச காலேஜ் ஒன்று இருக்குது, பிடிச்ச காலேஜாகவே இருக்குது, ஆனால் இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வேறு காலேஜ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராவது காலேஜ் சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அட்மிஷன் பண்ண முடியாமல் போகலாம், இல்லை அவங்க இன்னும் வேறு எங்கேயாவது அதுக்கு மேலே இருக்கவங்க யாராவது வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி போகும்போது இவங்க கீழே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரேங்க் கீழே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இப்போ வேணான்னு சொல்லி போகிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீட்டு கண்டிப்பாக கிடைக்காது. அதாவது அவங்க ஓகேன்னு சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்ஜி காலேஜ் கிடைக்குது அப்படின்னா இவங்க இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை சென்னையிலேயே ஒரு காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் கிடைக்காது. இல்லை நான் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் வச்சுக்கிறேன், ஆனால் கூட நான் திரும்பவும் செகண்ட் ரவுண்ட் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தே ஹாவ் டு பே த ஃபீ பே பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடணும், நான் வந்து திரும்பவும் நான் கவுன்சிலிங் போகிறேன் செகண்ட் ரவுண்டு. ஸோ அங்கே வந்து நான் அதுக்கப்புறம் டிசிஷன் மாறலாம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னா அவங்க திரும்பவும் இந்த காலேஜ் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபீ பே பண்ணதோட அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம், அட்மிஷன் வந்து கொடுத்து போய் சேர்ந்துக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து திரும்பவும் வந்து ரிப்பீட் ஆகும். செகண்ட் ரவுண்ட் போகும்போதும் அதே போல் இவங்க ஓகே பண்ணலாம், டிக்ளைன் பண்ணிடலாம், இல்லை அப்வர்ட் போகலாம். ஸோ இது வந்து வாய்ப்பு இருக்க வரைக்கும் மட்டும்தான், 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்வர்டு முடிஞ்சதுக்கு, அதாவது அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணும். தே ஹவ் டு டவுன்லோட் இது பண்ணணும். தென் தே ஹவ் டு ரிப்போர்ட் டு த காலேஜ். தென் அவங்க அலாட்மெண்ட்டை வந்து ஓகே அலாட்டட் அப்படின்னா இஃப் அலாட்டட்னா அந்த அலாட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். தென் அவங்க தே கேன், அப்படி இல்லை அப்படின்னா தே கேன் டிக்ளைன் அண்ட் குயிட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை அவங்க ஓகே ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க தே ஹவ் டு சப்மிட். இந்த அதாவது அக்செப்டன்ஸ் அண்ட் ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு அண்ட் ரிப்போர்ட் டு த காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் போகிறாங்க அப்படின்னா அதாவது அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபீ பே பண்ணுறாங்க, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் போகிறவங்களும் தே ஹவ் டு பே த ஃபீ அண்ட் தே கேன் மூவ் டு த அப்வர்ட். இது அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த அப்வர்ட் மூவ்மெண்ட். தென் இப்போ டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் அப்படின்னா அது அவங்க வந்து டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட்டு அண்ட் ஆல்சோ மூவ் டு த ரவுண்டு. தென் டிக்ளைன் அண்ட் குவிட் அப்படிங்கிறது எப்படின்னா டிக்ளைன் அண்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆல்சோ குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங்லேருந்தே குவிட் பண்ணிக்கிறாங்க. upward or move to the next round அப்படிங்கிறவங்க என்னன்னா வெயிட் ஃபார் த அப்வர்ட் மூமெண்ட் கிடைச்சதுன்னா போகிறாங்க. இஃப் அலாட்மெண்ட் நாட் ஜெனரேட்டட் பார்ட்டிசிபென்ட் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட், அவங்களுக்கு இப்போ இது கிடைக்கலன்னா தே வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்ஸ். தென் வந்து காலேஜஸ் அப்படின்னு இது பண்ணோன்னா யாரெல்லாம் எலிஜிபிள், அதாவது கட் ஆஃப் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதாவது ஈக்குவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னா இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது மேக்ஸிமம் மார்க்கே சென்டமாக இல்லை, அதாவது இப்போ நம்ம கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றது தெரியும். அதாவது மேக்ஸ் வந்து 100க்கு எடுத்துப்பாங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 50-50க்கு by 2 பண்ணி எடுத்துப்போம். வந்து சென்டம் வாங்கலை அப்படிங்கும்போது ஸ்டேட் போர்டில் சென்டம்லாம் இருக்காங்க, இதில் வந்து சென்டம் வரல, இப்போ ஃபிசிக்ஸில் வரல, இல்லை கெமிஸ்ட்ரியில் வரல, மேக்ஸிமம் வந்துடுவாங்க. அப்படியா நடந்தது இல்லை. சப்போஸ் இருக்குது அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டில் எப்படி யாராவது வாங்க முடியல அப்படின்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 99 எடுத்துக்கிறாங்க, இல்லை 98 எடுத்துக்கிறாங்கன்னா அதை வந்து டாப்பஸ்ட் மார்க்காக எடுத்துக்கிட்டு 100க்கு வச்சுட்டு இருக்கிற மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இந்த இயர் 2025 ஆஸ் பர் 2025 பார்த்தோன்னா 45% அண்ட் ஆல்சோ ஃபார் அதாவது பேக்வேர்ட் கிளாஸஸ்ஸு எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க எல்லாம் பார்த்தோன்னா 40%. இந்த கட் ஆஃபுங்கிறது வந்து பார்த்தோன்னா எவ்ரி இயர் வந்து மாற சான்சஸ் இருக்குது. அதாவது டோட்டல் இந்த 200 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுற கட் ஆஃபும் பார்த்தோன்னா எவ்ரி இயர் வந்து மாறுது, அப்டேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு இயரை பொறுத்து ஒவ்வொரு இயரும் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அட்மிஷன் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து அதாவது இந்த அவங்களுக்கு இப்போ அவங்க கிளாஸை பொறுத்து, ஏன்னா ஈக்குவல் இது கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதாவது மார்க்ஸை வந்து கம்மியாக வைக்கிறாங்க.
ஸோ அது பேஸில் அவங்களுக்கு வந்து அட்மிஷன் நடக்கும். அவங்களோட ரேங்கிங்கே அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஏன்னா பேக்வர்ட் கிளாஸஸ்லேருந்து வராங்க. இப்போ ஒரு அதாவது நல்லா படித்த ஒரு தந்தையோட பையனும், அதாவது ஒரு நல்ல அதாவது நல்லா வந்த ஒரு கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் இப்போ தான் வந்து முன்னேறிட்டு வர கம்யூனிட்டியும் ஈக்குவல் கிடையாது இல்லையா? ஸோ ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்காக மார்க்ஸ் பேஸுங்கிறது இல்லாமல் அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் கோட்டா வைஸ் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அதுலேயும் எலிஜிபிலிட்டி இது பார்த்தோன்னா இவங்களுக்கு ரவுண்டு 1ல் இருக்கவங்களுக்கு காலேஜஸ் சாய்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரவுண்ட் 2ல் இன்னும் குறையும், 3ர்டில் இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லலாம். தென் காலேஜஸ் அப்படின்னா அதாவது டாப் காலேஜஸ் இதை வந்து ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கோர்சஸ், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் கோர்ஸ் சொல்லலாம். அப்புறம் கேட்டகரி, அவங்க வந்து என்ன ஓசியில் இருக்காங்களா இல்லை பிசி எம்பிசி இதில் இருக்காங்களத பொறுத்து ஒரு சொல்லலாம். அப்புறம் வந்து காலேஜ், அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ், இப்போ சிஇஜியா பிஎஸ்ஜியா இந்த மாதிரி எஸ்எஸ்எம்மா இந்த மாதிரி அவங்களோட காலேஜ் சாய்ஸ் வந்து சிலவங்க வந்து என்னென்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு இங்கே பெஸ்ட்டாக தெரிஞ்ச காலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறபோது அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து மேபி பேஸ் ஆன் த அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாமே இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ரவுண்டுங்கிறது இட் ஓன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த நாட் ஃபிக்ஸ்டு ஆன் த கட் ஆஃப் மார்க். அவங்களுக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரேங்க் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கோட்டாலேருந்து எல்லாத்துலேயும் பேஸ் ஆன் திஸ் வந்து ரேங்க் வந்து மாறுபடும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம அதாவது ரிசர்வேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஆஸ் பர் இந்த லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பன் காம்படிஷன் வந்து 31% ரிசர்வேஷனு, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 26.50%, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 3.50, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 20%, ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி வந்து 15%, ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் வந்து 3%, ஷெட்யூல் வந்து 1% வந்து இருக்குது. ஸோ டோட்டலி வந்து 100% கொடுக்குறாங்க ரிசர்வேஷனு. தென் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃப்ரம் 6th to 12th படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களுக்கு வந்து கோட்டா இருக்குது. 7.5% இருக்குது. அது இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸில் பார்த்தோன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து கோட்டா இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 150 சீட்ஸ் வருது. அப்புறம் அதாவது டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு பார்த்தோன்னா 5% ஆஃப் சீட்ஸ் இருக்குது. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கோட்டா பார்த்தோன்னா 500 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஐஐடிலையும் இருக்குது சொல்லலாம், இதுலேயும் இருக்குது. ஸோ ஐஐடிலாம் எடுத்துக்கிட்டோன்னா 60% மார்க் இருந்தால் போதும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். ஆனால் இன்னும் வரைக்குமே ஃபுல்லாகலை அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது மறுபடியும் அந்த சீட்ஸ் வந்து மறுபடியும் காமன் இதுக்கு ஜென்ரலில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ், மேண்டேட்ரியான டாக்குமெண்ட்ஸ்னால் கிளாஸ் 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், 12th இருக்கணும், டிசி மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் கோட்டா பேஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அது வந்து அவங்க வந்து தமிழ்நாடுல இருந்து வெளியில் படிச்சுட்டு வந்தவங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸாவது 8 to 12 இயர்ஸ்க்கு வந்து இங்கே இருந்தவங்களா இருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் ரிசர்வேஷனா அல்லது சன் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டுனா அது வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும், தே ஹவ் டு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ் சர்டிஃபிகேட்ஸு, தென் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷனல் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து அவசியமானது. ஸோ அவங்களுக்கு அதாவது எந்த கோட்டாவில் அவங்க போகிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் தே ஹவ் டு ப்ரொடியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டோன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி செல்ஃப் ஃபினான்சிங் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அவங்க கோட்டாவில் போகும்போது கண்டிப்பாக கம்மி தான். அதாவது ஒரு தென் தனியாக போய் அவங்க செல்ஃப் ஃபினான்சிங்கில் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் அலாட்டடாக போய் சேர்றதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பற்றின நாலேஜ் எல்லாமும் ஸ்காலர்ஷிப் பற்றின நாலேஜும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இன்னும் நம்ம நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆசிரியரோ
அல்லது ஒரு கெரியர் கைடன்ஸ் கவுன்சிலரோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ரீமில் போய் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நம்பலாம். நன்றி, வணக்கம்.